ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி கூன் முதுகை நேராக ஆக்கிற சிம்பிள் ஸ்ட்ரெச்சர்ஸ் அண்ட் எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். டூ தி சிம்பிள் ஸ்ட்ரெச்சர்ஸ் அண்ட் லுக் லைக் எ வாரியர். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி தான் கூன் ஷோல்டர் அது ஷ்ரிங்க் ஷோல்டர் அண்ட் கூன் போட்ட மாதிரியே வந்து அவங்க இயல்பாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கே அறியாமல் அந்த ஸ்பைன் வந்து பெண்டாக இருக்குது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சில சிம்பிள் ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து இப்போது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கணும் அண்ட் உங்கள் ஹேண்ட்ஸை வந்து இப்படி ரைஸ் பண்ணணும். இப்படி இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் வந்து பின்னாடிக்காக வந்து 2 கையையும் சைமல்டேனியஸாக சேமாக இப்படி வந்து புஷ் பண்ணி பின்னாடி வந்து புஷ் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கங்க அண்ட் அந்த கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருப்பினா மாதிரி. ஸோ உங்கள் டெல்ட் வந்து நல்லா டேர்ன் ஆகி பேக் சைட் போயிடும். ஸோ அது நல்லா அப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு பின்னாடி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ புஷ் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் ப்ராடாக ஸ்ட்ரெச் ஆகும், ப்ளஸ் அந்த டெல்டாய்டு வந்து நல்லா டேர்ன் ஆகும். ஷோல்டர் டெல்டாய்ட்ஸ் வந்து டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு அந்த கூன் பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கையை நல்லா இது மாதிரி இந்த பொசிஷனில் மேலே வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே லேப் பண்ணிவிட்டு பின்னாடிக்க நீங்கள் புஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், இந்த டெல்டாய்டு நல்லா பேக்கில் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரிகர் ஆகும். நல்ல ஒரு ப்ராட் லுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த கூன் ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நெஞ்சை நிமிர்த்தி அழகாயிடுவீங்க.